கோவமே வர்றதில்ல. நேத்து ம். எங்க வீட்டுக்காரரு பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு தைக்கிறதுக்கு நான் வீட்ல இருந்து தைக்கிறேன். கோட்டு தச்சுட்டு இருக்கேன். ம். நூலு மட்டும் வாங்கிட்டு வர விட்டுட்டாங்க மேடம். வீடியோ அதுக்கு ஆன் பண்ணுங்க மேடம். ம். அதுக்கு வந்து நூலு வாங்கிட்டு வர விட்டுட்டாங்க மேடம். விட்டதுல நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ரொம்ப வார்த்தைகள்லாம் தடிமனா போயி, ஆனா வாயே திறக்கல மேடம். எப்பவுமே அவங்க தான் பேசுவாங்க. நான் அமைதியா இருப்பேன். நேத்து நான் ரொம்ப ட்ரிகர் ஆயி, கத்தி, ஒரு மாரி பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தானே ரியலைஸ் பண்ணேன். ஏதோ எனக்குள்ள இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இது 7த் பேஜ் படிச்சுட்டு, 1 பேஜ் படிச்சுட்டு, மறுபடியும் 7த் பேஜ் படிச்சுட்டு, எலிவேஷன்ல உட்கார்ந்தேன் மேடம். உட்கார்ந்துட்டு அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு, என்கிட்ட இருக்கிற சோலுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டேன். நான் வந்து மாறணும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் என்ன வந்து மறுபடியும் ட்ரிகர் ஆகுற மாரி என்ன எதுவும் நடத்தக்கூடாது. டிவைன் என்ன காப்பாத்தணும் எல்லாமே சொல்லிட்டு, அழுதுட்டே மன்னிப்பு கேட்டேன் மேடம். ரொம்ப நான் தவறு ரொம்ப நேத்து நெறைய செஞ்சுட்டேன். எதுக்குமே வாய திறக்கல அந்த மனுஷன். எல்லாத்துக்கும் ஒரு பதில் குடுப்பாப்ல. இல்லன்னா அனாவசியமா பேசுவாப்ல. எதுக்குமே பதிலும் குடுக்கல. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன நானா இப்படி ஆனனோ? அதான் இப்ப சோல் பத்தி சொன்னாங்க இல்லையா மேடம்லாம். அப்போ நம்ம சோல் வந்து நம்மள யூஸ் பண்ணி அந்த எனர்ஜி அது எடுத்துக்குதுன்றது நேத்து புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அதுக்கப்புறம் நானு அந்த எலிவேஷன் சாங் போட்ட உடனுமே நார்மலைஸ்க்கு வந்துட்டேன். அப்புறம் எனக்கே குற்ற உணர்வா இருந்தது. ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கா. என்னடா இப்படி பண்ணிட்டோமே! நம்ம அப்புறம் என்ன நம்ம இதுக்கு நம்ம டீச்சர்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம். நம்ம இந்த மாரி ஆயிட்டோமேன்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். மறுபடியும் 7த் பேஜ் போட்டு அந்த கில்ட்டிக்கு ஒரு இது படிச்சுட்டு, அப்புறம் லேடீஸ் அஃபர்மேஷன் படிச்சேன். எமோஷனல் ஃபீலிங் எ அதுக்கு குடுத்தேன். நார்மல் ஆயிட்டேன் மேடம். ரொம்ப நல்லா இருக்கேன். இப்ப காலையிலேருந்து ரொம்ப நல்லா இருக்கேன். இது நைட்டு நடந்த சம்பவம் மேடம். ரொம்ப ஒரு புதுமையான அனுபவம்.